இன்றைக்கு நாம் படிக்க போகிறதான நபருடைய பேர் என்னவென்றால் எசேக்கியா. அல்லேலூயா. எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையிலே எப்படி தேவன் மகிமைப்பட்டார், எசேக்கியா எதை செய்தபடினால் தேவனுடைய ராஜ்யம் நிறைவேற்றப்பட்டது. அல்லேலூயா. அப்ப இந்த காரியம் நாம் புரிஞ்சு கொள்ளும் பொழுது எப்படி ராஜா எசேக்கியா தன்னுடைய வாழ்க்கையில ஜெயத்தை பெற்றாரோ அப்படியாகவே நாமும் நம் வாழ்க்கையில ஜெயத்தை பெறுவோம். ஆமென். அப்போ எசேக்கியா ராஜாவை பற்றி நாம் வாசிக்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், throughout all Judah he did what was good and right. Hallelujah. யூதா முழுவதுமாக எது சரியோ, தேவ சமூகத்துக்கு முன்பதாக எது சரியா இருக்கிறதோ அதை மாத்திரம் செய்தார். ஹல்லேலூயா. அடுத்ததாக எசேக்கியாவை பற்றி என்ன சொல்லப்படுகிறது என்றால், he was true before the Lord is God. கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாயிருந்தார். ஹல்லேலூயா. ஒன்று சரியானதை செய்தார், இரண்டாவது தேவனுக்கு முன்பதாய் உண்மையாயிருந்தார். அடுத்த வாசிக்கிற பாருங்க. And in every work he began in the service of the house of God, in the law and in the commandment to seek his God, he did it with all of his heart. அவர் செய்த ஒவ்வொரு வேலையிலும் முழு இருதயத்தோடு தேவனுக்கு செய்கிறதை போல செய்தார். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல எசேக்கியா ராஜாவை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் 3 காரியங்கள். அவர் சரியானதை செய்தார், தேவனை முழு மனதோடு செய்தார், மூன்றாவது தன்னுடைய பலனை முழு பலத்தோடு தேவனுக்காய் யாவற்றையும் செய்தார். ஆமென். அப்போ இன்றைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்தினுடைய செய்தியை பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. இந்த 3 விஷயம் இருக்குது பாருங்க. நீ முழு இருதயத்தோடு தேவனை சேவிச்சுக்கோ, நீ கர்த்தருக்காக எல்லாம் கரெக்டாக பண்ணு, இப்படி பண்ணு அப்படி பண்ணு, அப்போ எந்த பிரச்சனையும் நமக்கு வராது. இதுதான் பாருங்க நம்முடைய மனதில் இருக்கிறதான ஒரு சில எண்ணங்கள். அப்போ எசேக்கியா ராஜாவுக்குள்ள எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. உண்மையா இருக்கிறாரு, விசுவாசமா இருக்கிறாரு, பரிசுத்தமா இருக்கிறாரு, முழு பலத்தோடு முழு வல்லமையோடு தேவனுக்கு ஊழியம் செய்கிறாரு. ஆனா அதனுடைய பிறகு என்ன நடக்கிறது என்றால், பெரிய பலவானை அவன் சந்திக்க கூடுகிறது. ஹல்லேலூயா. சில பேருக்கு ஒரு அபிப்பிராயம் பாருங்க, நல்லா ஜெபிச்சா சபைக்கு வந்துட்டா எப்படியாவது ஆராதனை பண்ணிட்டா எனக்கு பிரச்சனையே வராது. ஏன் பிரதர் எனக்கு பிரச்சனை? எப்பவுமே பலவான் வராது. நான் எவ்வளவுதான் வேதம் வாசிக்கிற, உபவாசிக்கிற, உண்மையா இருக்கிற, ஆனாலும் பிரச்சனை வருதே. இதுதான் சபையினுடைய பிரச்சனை. அப்ப இந்த பிரச்சனையை எப்படி எசேக்கியா சமாளித்தார் என்பதுதான் இன்றைய நாளுடைய செய்தி. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு எல்லா சபை மக்களுக்குள்ள இருக்கிற ஒரு எண்ணம் என்னன்னா, ஐயோ நல்லா ஜெபிக்கிறேன் பிரதர், என் இருதயெல்லாம் ஆண்டவர் தான் உண்மையா இருக்கணும் பார்க்கிறேன், ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. அதேதான் எசேக்கியா உண்மையா இருக்கணும்னு பார்க்கறான், ஆனா பெரிய ஜெயண்ட் நிக்கிறாரு பாருங்க. இந்த பலவான் சொல்றான், உன் தேவனாய் கர்த்தரை நீ நம்பாத. அப்படி மாத்திரம் சொல்லல, மிகவும் உரத்த குரலிலே சொன்னார். ஹல்லேலூயா. எத்தனை முறை சொன்னான்? எத்தனை முறைங்க சொன்னாரு? சொல்லிட்டே இருந்தான். ஹல்லேலூயா. நீ தோத்துடுவே, நீ ஜெயிக்க மாட்டே, நீ தோத்துடுவே, நீ ஜெயிக்க மாட்டே, நடக்காது, உன்னால முடியாது, கர்த்தர் இறங்க மாட்டாரு, கர்த்தர் செய்ய மாட்டாரு, நீ ஊற்ற மூடினா என்ன, நானே தண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன், உன்னா இதை செஞ்சேன், அதை சொல்லிட்டே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அட்டாக் பிசாசு என்ன பண்ணுவான்? ஊற்றுக்கிட்ட வர பார்ப்பான். நீ ஊற்ற மூடிட்டேன்னா நெக்ஸ்ட் என்ன பார்ப்பான்? தொடர்ந்து பேசிட்டே இருப்பான், மனதில் பேசிட்டே இருப்பான், காதுக்குள்ள பேசிட்டே இருப்பான், நினைவில பேசிட்டே இருப்பான். ஹல்லேலூயா. திடீர்னு ஒரு பயம் வரும், என்னடா நடக்குமா? ஐயோ நடக்காதா? குரல் வருதா? யார் பேசுறது? பலவான் பேசுறான் உள்ள இருந்து. பிரதர் இந்த குரல் வந்துட்டே இருக்கு, படபடே இருந்துட்டே இருக்கு. எப்படியா ஒருத்தன் வரும். நேற்று நைட் ஒரு ஃபோன் கால் பாருங்க, நான் தூங்கிட்டே இருந்தா படப்படன்னு அடிச்சுட்டே இருக்கு பிரதர், என்னையே தெரியாம யோசனை வந்துட்டே இருக்குது, பயம் வந்துட்டே இருக்குது. எப்படி வருது? யாரு கொண்டு வரா? பலவான் கொண்டு வரான். ஹல்லேலூயா. எசேக்கியா என்னதமா சொன்னாரு? ஜனங்களை பார்த்து யாரும் பேசாதீங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் அமைதலாயிருங்கள். அங்கதான் ஜெபம் நடக்குது. ஹல்லேலூயா. தட் இஸ் கால்ட் எண்டியோரன்ஸ். எல்லாரும் சொல்லுங்க எண்டியோரன்ஸ். அதை நீங்க தமிழ்ல சகிப்புத்தன்மை என்று மொழிபெயர்க்கிறீங்களோ இல்ல பொறுமை என்று மொழிபெயர்க்கிறீர்களோ, ரெண்டுத்துக்கும் அர்த்தம் ஒன்றும் தான். ஹல்லேலூயா. ஊற்ற மூடியாச்சு,
கர்த்தர் யுத்தம் செய்வாருன்னு சொல்லியாச்சு. சொன்ன பிறகு எசேக்கியா சொல்றார், வாயை திறக்காத. ஹல்லேலூயா. அவன் பேசிட்டு தான் இருப்பான். ஆண்டவரே என் காதை மூடும், இருதயம் மூடும், மனதை மூடலாம் சொல்லாத, கம்முன்னு இரு. ஹல்லேலூயா. சில வேளை போராட்டம் மைண்டில் வரும், என்ன ஜெபம் பண்ணாலும் போகாது. என்ன பண்ணணும்? கம்முன்னு இருக்கணும். ஹல்லேலூயா. போராட்டம் வராதது போல இருக்கணும், யோசனை இல்லாதது போல இருக்கணும், அந்த மாதிரி சொப்பனங்கள்லாம் வராதது போல இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? ஜெபம் வரும். ஆமென். அப்படி ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கும்? யுத்தம் நடக்கும். ஹல்லேலூயா. நீ ஊற்றை காப்பாற்றும் பொழுது தேவன் யுத்தம் செய்வார் என்று வாக்கு கொடுப்பார். ஆனால் நீ அமைதலாயிருந்து ஜெபிக்கும் பொழுது அவர் உன் சத்துருக்களுக்கு விரோதமாக தேவ தூதர்களை அனுப்பி யுத்தத்தை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அமைதலா இருங்க. ஹல்லேலூயா. அமைதலா இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். திருப்பி கொள்ளுங்க கடகடன்னு. எபிரேயர் எழுதின புஸ்தகம், புக் ஆஃப் ஹீப்ரூஸ், தி புக் ஆஃப் ஹீப்ரூஸ் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். Furthermore, we had physical fathers who disciplined us and we respected them. How much more should we submit to our spiritual fathers and live? For they disciplined us only a short time and only as best they could, but he disciplined us in a way that provides genuine benefit, enables us to share in holiness. Discipline க்கு தமிழ் என்ன வார்த்தை தெரியலையா? ஒழுக்கம். இப்போ பவுல் சொல்றாரு பாருங்க, ஒழுக்கத்தை நம் தேவ சமூகத்திலிருந்து கற்றுக்கொள்ளணுமா? எல்லாம் சொல்லு, ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளணுமா? சொல்லவே மாட்டீங்களே. ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளணும். அப்படி கற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்கும்? வேதம் சொல்லுது, ஜெனியூன் பெனிஃபிட் கிடைக்கும். அல்லேலூயா. இரண்டாவது, பரிசுத்த பிரசன்னத்தோடு நாம் உறவு கொள்ளலாம். என்னடா சம்பந்தமே இல்லாம பேசணும்னு நினைக்கிறீங்களா? நினைக்காதீங்க, முடிக்கிறேன், எனக்கு தெரியும். அப்போ பவுல் சொல்றாரு, ஒழுக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது ஜெனியூன் பெனிஃபிட் உங்க வாழ்க்கையில வரும். அப்போ இந்த ஒழுக்கம் என்பது என்ன? இப்போ ஒருத்தவங்க சொல்றாங்க வச்சுக்கோங்க, ஐ எம் வெரி டிசிப்ளின்டு அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? காலையில் 5 மணிக்கு எழுந்திக்கணும், 1/2 மணி நேரம் வாக்கிங் போகணும், வீட்டுக்கு வந்து அப்புறம் 10 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணணும், அப்புறம் பைபிள் படிக்கணும், அப்புறம் 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணணும், பேப்பர் படிக்கணும், 2 இட்லி சாப்பிடணும், வேலைக்கு போகணும், வரணும், 7 மணி வீட்டுக்கு வந்துடும், திருப்பி சாப்பிட்டு 10 மணிக்கெல்லாம் தூங்கிடணும். ஒழுக்கமானவன். கரெக்டா? டிசிப்ளின், வெரி டிசிப்ளின். 2 இட்லி சாப்பிட்றவனுக்கு நம்ம டிசிப்ளின் பேர் வச்சிருக்கோம். 5 மணிக்கு ஏஞ்சிறவனுக்கு டிசிப்ளின் பேர் வச்சிருக்கணும், தப்பு இல்லை. ஆனால் வேதத்தின் உபதேசத்தின்படி யார் ஒழுக்கமானவன்? அதுதான் இன்றைக்கு செய்தி. 7ஆம் வசனம் பாருங்க. Regard your endurance as discipline. Hallelujah. உங்களுடைய சகிப்புத்தன்மையை ஒழுக்கம் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய பொறுமையை ஒழுக்கம் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்ப நீ பொறுமையா இருக்கும் பொழுது பரலோக ராஜ்யம் எப்படி பார்க்கணும்னா ஒழுக்கமாய் இருக்கிறவனாய் பார்க்குமா? அப்படி நீ ஒழுக்கமாய் இருக்கிறவனாய் பரலோக ராஜ்யத்தில் வாழும் பொழுது பெனிஃபிட் கிடைக்கும். ஹல்லேலூயா. பரிசுத்த பிரசன்னத்திலே நீ உலாவலாம். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது கேராபீன்களும் சேராபீன்களும் உன்னை தொடுபவர்களை அவர்கள் சங்காரம் செய்து போடுவார்கள். ஹல்லேலூயா. God can engage in battle for you only when you are disciplined in endurance and have patience. சபையில் இப்போ என்ன இல்லை? டிசிப்ளின் இல்லை, ஒழுக்கம் இல்லை. ஆமென். என்ன இல்லை? சகிப்புத்தன்மை இல்லை. என்ன இல்லை? பொறுமை இல்லை. எதனாலும் உடனே வேணும். எப்படி? உடனே வேணும். உடனே வேணா மூஞ்சி மாறிடும். அப்போ அங்கே மூஞ்சி மாறும்போது என்ன ஆகும்னா பெனிஃபிட்லாம் போயிடும். ஹல்லேலூயா. அதான் பவுல் சொல்றாரு, மூஞ்சி மாறக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க, மூஞ்சி மாறவே கூடாது. அதான் நடக்குது எசேக்கியா கூட்டத்தில். யார் எல்லாரையும் பாட்டு பயமுடுத்துகிறான். எசேக்கியா சொல்றாரு, மூஞ்சி மாறக்கூடாது, பொறுமையை இழக்க கூடாது, கம்முனிரு. அப்படிதான் சத்துரு பேசுவான். அப்படிதான் ஒரு கோபத்தை ஊற்றுறதை போல பேசுவான். வெறுப்பு வரும், கசப்பு வரும், கெட்ட வார்த்தைலாம் வாய் வரைக்கும் வரும். அடக்கிடு. அதுதான் சகிப்புத்தன்மை. ஹல்லேலூயா. அதுதான் பொறுமை. அது வரும்போது என்ன நடக்கும்? பெனிஃபிட் வரும், பரிசுத்தம் வெளிப்படும். இதுக்கு தான் பவுல் சொல்றாரு, கடைசி வசனம் 12வது வசனம் வாசிக்கிறேன்.
So strengthen your drooping arms and steady your tottering knees and make a level path for your feet. பவுல் சூப்பரா சொல்றாரு பாருங்க. கையெல்லாம் உனக்கு தடதடன்னு, காலெல்லாம் விடவிடன்னு, இதை பலப்படுத்து. ஹல்லேலூயா. எதுக்கு விட தடதடன்னு? ஐயோ பொறுமையா இல்லையே, படப்படன்னு ஏதாவது பேசிடுவோமா, திட்டிடுவோமா, ஐயோ பிரதர் எனக்கு சொல்லிட்டாதான் பிரதர், மனசாரம் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. நல்ல போய் 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டேன், நீ கேட்டனா பெனிஃபிட் போயிடும். பிசாசை வாயில வச்சுட்டான், பரவாயில்ல பிரதர், ஆண்டவர் அறிவார், ஆண்டவர் அறிவார். ஆனா நீ டிசிப்ளின் பெறாவிட்டால் பெனிஃபிட் போயிடும். ஆண்டவர் சொல்ற கம்மன் இரு. எல்லாம் சொல்ல நான் கம்மன் தான் இருப்பேன். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. எசேக்கியா சொல்றான், எல்லா ராணுவத்தை பார்த்து சொல்றான், அவன் அப்படிதான் பேசுவான், நீ கம்மன் இரு. ஹல்லேலூயா. அவன் அப்படிதான் தூண்டுவான், நீ கம்மன் இரு. சில வேதாகமத்தில் எப்படி நம்ம சொல்லியிருக்குது, செனகெரிப் ராஜா எசேக்கியா ராஜாவை பார்த்து சொல்றான், நீ வந்து என் மூத்திரத்தை குடின்னு சொல்றான். படிச்சிருக்கீங்களா அந்த வசனத்தை? ராஜா சொல்றான், அவன் என்னன்னா சொல்லிட்டு போறான், நீ கம்மன் இரு. நீங்க கம்மன் இருப்பீங்களா? எப்படி இட பார்த்து நீ அப்படி சொல்லுவ? 4 வார்த்தை கேட்டாதான் பிரதர் எனக்கு வாரம். ஆறெல்லாம் கூடாது, கம்மன் இருக்கணும். ஹல்லேலூயா. கம்மன் இருக்கும்போது அடோனா என்ன பண்ணுவாரு, தேவ தூதல் அனுப்புவாரு. அவன் என் பையனை பார்த்து பேசிட்டே இருக்கான், என் மகளை பார்த்து பேசிட்டே இருக்கான். ஆனா என் மகன் ரொம்ப டிசிப்ளினா இருக்கா, என் மகன் ரொம்ப டிசிப்ளினா இருக்கான், சகிப்புத்தன்மையோடு பொறுமையோடு இருக்கிறான். இப்பொழுது தேவ தூதர்கள் போவார்களாக. எல்லாம் தேசத்தில் ஒருவரும் பார்த்து எசேக்கியா சொல்ற, எசேக்கியா ராஜான்னா நீர் தான் ராஜா. ஹல்லேலூயா. ஏனென்றால் நீ ஐஸ்வர்யத்தை மாற்றம் தேவனிடத்திலிருந்து பெறவில்லை, தேவ தூதர்களையும் உன் யுத்த வீரர்களாய் பெற்றுக்கொண்டாய். ஹல்லேலூயா. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். இந்த டிசிப்ளினுக்குள்ள வரணும். இதுக்கு தான் ஆண்டவர் பிசாசு சில நெருக்கத்தை கொடுத்தா ஆண்டவர் சொல்ல கம்மன் இருன்றாரு. சில வியாதிகள் வருது பாருங்க, பிசாசு கொண்டு வரான் வியாதிகள். ஆண்டவர் சொல்றானே பொறுமையா இரு, ஒன்னும் சொல்லாத, முறுமுறுக்காத, கம்மன் இரு. ஐயோ எனக்கு புரியலையே, ஐயோ எனக்கு கேள்வி வருது, இந்த கேள்விக்கு பதில் இல்லைன்னா நான் தூங்க முடியாது. தூங்கணும். எல்லாம் சொன்னா தூங்குவேன், பதில் வரலான்னாலும் தூங்குவேன். ஏன்னா அப்படி தூங்கினாதான் யார் வருவா? தேவ தூதர்கள் வருவார்கள். ஆமென். இந்த காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க 1 ஊற்றை காப்பாற்றுங்கள், 2வது ஒழுக்கத்தோடு வாழுங்கள். ஹல்லேலூயா. பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு இருக்கணும். ஆமென். நீங்க போகும்போது என்ன ஜெபம் பண்ண போறீங்க? ஆண்டவரே எனக்கு பொறுமையை சொல்லிக் கொடுங்க, சகிப்புத்தன்மையை சொல்லிக் கொடுங்க. கடவுள் சொன்னார் அவர் காரியத்தை செய்வார்னு, நிச்சயமா செய்வார். ஹல்லேலூயா.